ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொது தமிழ் பாடப்பகுதி வந்து செகண்ட் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த செகண்ட் டெஸ்ட்டில் நீங்கள் 25 வினாக்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இந்த கேள்விக்கான விடையை வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கேள்விக்கான விடையை வந்து பார்க்கலாம். கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன? ஆன்சர் 6. கன்னிமாரா நூலகத்தில் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது. முதல் கேள்வி, பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6. இந்த 6ம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர் மற்றும் தொழிற்பெயர். இரண்டாவது கேள்வி, ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கவிமணி. இப்போ கவிமணி தான் ஆசிய ஜோதி நூலினுடைய ஆசிரியர். மூன்றாவது கேள்வி, தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? ஆன்சர் 20ஆம் நூற்றாண்டு. தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். நான்காவது கேள்வி, புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? ஆன்சர் ஆசிய ஜோதி. இப்போ ஆசிய ஜோதியை யார் எழுதுன அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார். அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆசிய ஜோதி. ஐந்தாவது கேள்வி, வள்ளலார் எந்த ஊரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார்? ஆன்சர் வடலூர். வடலூரில் வந்து வள்ளலார் சத்திய தர்மசாலையை நிறுவியிருக்காரு. ஆறாவது கேள்வி, வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன், இவை யாருடைய அடிகள்? ஆன்சர் வள்ளலார். ஏழாவது கேள்வி, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் நீ வாழும் வரை என்ற பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் அன்னை தெரசா. எட்டாவது கேள்வி, கைலா சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது? ஆன்சர் குழந்தைகளை பாதுகாப்போம். குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை நடத்தியவர் யார்னா கைலா சத்யார்த்தி. ஒன்பதாவது கேள்வி, கலங்கரை விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கலங்கரை விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பத்தாவது கேள்வி, தூண் என்னும் பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் மதலை. இப்போ மதலை என்றால் தூண் என்று பொருள். 11வது கேள்வி, உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் கடல். உறவு நீர் அழுவம் அப்படின்னா கடல். 12வது கேள்வி, உச்சி என்னும் பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் சென்னி. உச்சி என்னும் பொருள் தரும் சொல் எதுனா சென்னி. 13வது கேள்வி, நெகிழி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் தீச்சுடர். நெகிழி என்பதன் பொருள் தீச்சுடர். 14வது கேள்வி, வேயா மாடம் எனப்படுவது எது? ஆன்சர் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாதது. 15வது கேள்வி, கலித்தொகையின் மருதத்திணையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் 35. கலித்தொகையின் மருதத்திணையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளது அப்படின்னா 35. 16வது கேள்வி, கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள பாடல்களை பாடியவர் யார்? ஆன்சர் மருதன் இளநாகனார். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள பாடல்களை பாடியவர் யார்னா மருதன் இளநாகனார். மருதத்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என்று பெயர் பெற்றார். 17வது கேள்வி, அகநானூறு வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் நெடுந்தொகை. இப்போ அகநானூறு நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. 18வது கேள்வி, அழகு என்று பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் உரு. இப்போ அழகு என்றால் உரு என்று பொருள். 19வது கேள்வி, கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி எது? ஆன்சர் சுக்கான். சுக்கான் அப்படின்றது வந்து கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி. 20வது கேள்வி, கப்பலை ஓரிடத்தில் நிலையாக நிறுத்த பயன்படும் கருவி எது? ஆன்சர் நங்கூரம். கப்பலை
ஓரிடத்தில் நிலையாக நிறுத்த பயன்படுற கருவி எதுனா நங்கூரம். 21வது கேள்வி, அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படும் ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் பிரான்ஸ். ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்னா பிரான்ஸ். இவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுகிறார். 22வது கேள்வி, கதிரவன் என்று பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் பருதி. 23வது கேள்வி, கழனி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் வயல். கழனி என்பதன் பொருள் வயல். 24வது கேள்வி, வெற்பு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் மலை. வெற்பு என்பதன் பொருள் மலை. 25வது கேள்வி, பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு டேஸ் விருது அளிக்கப்பட்டது? ஆன்சர் சாகித்ய அகாதமி விருது. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு என்ன விருது அளிக்கப்பட்டதுன்னா சாகித்ய அகாதமி விருது. 26வது கேள்வி, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது? இந்த கேள்விக்கான விடையை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.